Hi friends, today என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா eggless cupcake. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழ description boxல கொடுத்திருக்கேன். பாத்துக்கங்க. இப்போ நம்ம 3/4 கப் curd ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல்ல. நெக்ஸ்ட் 1/4 கப் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. unflavoured ஆயிலா பாத்துக்கங்க. இப்போ நான் ஆயில் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது மூணுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டைரக்டா மைதாவை ஆட் பண்ண கூடாது. நம்ம சலிச்சு தான் ஆட் பண்ணிக்கணும். நீங்க அரை கப் சுகரை மிக்ஸில கிரைண்ட் பண்ணி பவுடரா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மைதா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பவுடரா தான் சுகரை ஆட் பண்ணணும். அதனால ரெடி பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அரை கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவுடராக தான் சுகர் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சலிச்சதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும் போது நம்ம 1/4 கப் வாட்டர் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் வாட்டரையும் ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்பீடாக பண்ணாதீங்க.
இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து மஃபின் ட்ரேயை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கப் லைனர் வந்து நமக்கு ஷாப்பில் கிடைக்கும். அதை வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அந்த கப் லைனரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி மஃபின் ட்ரேயில் கப் லைனரை வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, முக்கால்வாசி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அது குக்காகி வரும்போது கொஞ்சம் மேலே வந்து எலும்பி வரும். ஸோ வந்து நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா வெளில வந்து வந்துடும். என்னோட வந்து கப் லைனர் பெருசாக இருக்கிறனால எனக்கு வந்து 5 வந்து கப் கேக் கிடச்சிச்சு. நீங்கள் சின்னதாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 வந்து கிடைக்கும். இப்போ நான் மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து தட்டிக்குங்க. இப்போ நான் ஓவனில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட டிகிரி டைம்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. குக்கிங் டைமும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இது வெந்துருச்சான்னு வந்து ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கணும். இதேமாரி எதுவும் ஒட்டக்கூடாது. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஆறட்டும். நான் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். இப்போ ஆறிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சுத்தமாக ஒட்டாமே வந்திருக்கு நமக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே எப்படி குக் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.